ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அதை 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 3 டம்ளர் தண்ணி விட்டு 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் உடைச்சி போடுங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய், 1 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 5லேருந்து 6 விசில் வச்சு இறக்கிக்குங்க. சாம்பார் தாளிக்க ஒரு சட்டி வச்சு அது சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, 10லேருந்து 15 வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க. 2 வெங்காயம், 5லேருந்து 6 பூண்டு பல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், இதை 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, காய்க்கு இறங்குறதுக்காக உப்பையும் போட்டு 3 தக்காளி நான் அதில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் நான் வீட்லேயே செஞ்ச சாம்பார் தூள் போட்டிருக்கேன். உங்ககிட்ட என்ன சாம்பார் தூள் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கி வரும்போது இப்போ நம்ம காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ அந்த காய்களை கொஞ்சம் வேக வைக்கணும் மூடி போட்டு. இப்போ வேக வச்ச பருப்பை குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு கரண்டியால் நல்லா இந்த பருப்பை மசிச்சு விட்ருங்க. இப்போ இந்த காய்கறிங்கெல்லாம் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்குங்க. வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி வச்ச அந்த பருப்பு எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடுங்க. சாம்பாருக்கு ஏற்ற அளவு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மாங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் புளி கொஞ்சமாக நீங்கள் விட்டுக்குங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. பருப்பும் காய்கறிகளும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொஞ்சம் திக்காயிடும். காய்களும் வெந்து நல்ல வாசமாக வீடே கமகமானு நல்ல சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சூப்பர், அவ்வளோதான். இதோ நம்மளுடைய டேஸ்டி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.